வணக்கம், நான் உங்கள் Yeshwanth Kumar. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ரஷ்யன் குசினை சேர்ந்த சிக்கன் ஸ்ட்ராகனாஃப் செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக ஸ்ட்ராகனாஃபில் பீஃப் ப்ராத் அண்ட் சார் க்ரீம் யூஸ் பண்ணி தான் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம சிக்கன் வச்சு செய்ய போகிறோம். அது மட்டும் இல்லாமல் சார் க்ரீம் நமக்கு ஈஸியாக கிடைக்காத காரணத்தினால இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் வச்சு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ்லாம் ரொம்ப குறைவு தான். அது மட்டும் இல்லாமல் செய்கிறதும் ரொம்ப சுலபம். இப்போ ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம். ஃபர்ஸ்ட் ஒரு பேனில் 2லிருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு அன்சால்டட் பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்துருக்க பட்டர் லேஸாக ப்ரௌனாக ஸ்டார்ட் ஆகும்போது இது கூட 3 சிக்கன் பிரெஸ்ட்டை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிறேன். இப்போது அடுத்து ஒரு 6லிருந்து 7 நிமிடம் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. நம்ம சிக்கன் நல்லா குக் ஆகிடுச்சு. இப்போ இதை பட்டர் இல்லாமல் எடுத்து வேற ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். அடுத்து இந்த பட்டரில் 2 வெங்காயத்தை நீல வாக்கில் மெலிதாக நறுக்கி சேர்த்துக்கிறேன். கூடவே 100 கிராம் அளவு மஷ்ரூமையும் நறுக்கி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு 6லிருந்து 7 நிமிடம் இது நல்லா குக் ஆகட்டும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். நம்ம ஆனியன் அண்ட் மஷ்ரூம் நல்லா சூப்பராக குக் ஆகிடுச்சு. இந்த நேரத்தில் இதில் 500 ml அளவு ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு முறை இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை ஒரு முறை இந்த அளவுக்கு நல்லா கிளறி விட்டதன் பிறகு இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதன் பிறகு காரத்துக்காக இதில் மிளகுத்தூளும் சேர்த்துக்கிறேன். கடைசியாக நம்ம குக் பண்ணி வச்சுருந்த சிக்கனை சேர்த்து எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்று நல்லா கம்பைன் ஆகிற அளவுக்கு இது ஒரு முறை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சிக்கன் ஸ்ட்ராகனாஃப் ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து அழகாக ஒரு பவுலில் போர்ஷன் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான சுலபமான சிக்கன் ஸ்ட்ராகனாஃப் செய்கிறது எப்படின்னு பார்த்துட்டோம். இந்த ரெசிபி பாஸ்தா கூட சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சுவையாக இருக்கும். மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் சூப்பர் ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். அண்ட் தென் பாய் ஃப்ரம் யஷ்வந்த்.